ஹாய் டைகர்ஸ். 1966 16th நவம்பர் வெஸ்ட் வெர்ஜென்டினால் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். தாமஸோட வீட்டில் நம்ம பென்னட் ஃபேமிலியும் தாமஸ் ஃபேமிலியும் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பென்னட், அவரோட மனைவி, அப்புறம் அவரோட பொண்ணு. இப்போ டைம் ஆனனால பென்னட் தான் காரை ரெடி பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த டைம் ஒரு வானத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாரு. இதை அவர் பொண்ணுக்கிட்ட காட்டினோன்னு அவர் பொண்ணை நான்சியை கூப்பிடுறாரு. நான்சி விளையாடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு பெரிய விலங்கு மாதிரி ஒன்று இருக்குது. அது பெரிய ரெக்கைகளோடவும், அது கண்ணு பார்க்க ரொம்ப ரெட் கலர் இருந்ததாகவும், தோல்லாம் ரொம்ப சுருக்கமாக இருந்ததாகவும், அதோடைய தலை பறவை மாதிரி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அடி தள்ளி இருந்தாலுமே அது மனுஷங்களோட ரொம்ப ஹைட்டாக இருந்ததாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இதை பார்த்த பென்னட் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. இந்த பயத்தினாலே அவருக்கு வலிப்பு வந்துடுது. தாமஸ், அவரோட ஒய்ஃப் மற்றும் பென்னட்டோட ஒய்ஃப், அவர் பிரதர் எல்லாருமே கத்துறாங்க. இருந்தாலும் பென்னட்டுக்கு ஒன்றுமே கேட்கல. பென்னட்டோட பொண்ணு நான்சியும் கத்துறாங்க. அப்பயும் அவரால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. நீங்களே நினச்சி பாருங்க, உங்கள் முன்னாடி திடீர்னு ஒரு மிருகம் வந்து நின்று உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே பயம்தான் பென்னட்டுக்கு இருந்திருக்கு. இப்போ நான்சி எப்படியோ கத்துனால பென்னட் எழுஞ்சி நான்சியை தூக்கி எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. டோரை லாக் பண்ணி போலீஸ் கால் பண்ணுறாங்க. அந்த டைம் வெளியில் ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி எல்லாருமே எட்டி பார்க்குறாங்க. அந்த டைம் அந்த மிருகம் ரொம்ப சவுண்டாக கத்தி அங்கேருந்து பறந்து போயிடுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வராங்க. பென்னட்டும் அப்புறம் தாமஸ் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த போலீஸ் இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. நீங்கள் எல்லாரும் குடிச்சிருக்கீங்க, அதனால நீங்கள் என்னமோ பார்த்து என்னமோ நினச்சி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டை இன்னும் ஒரு 4-5 ஃபேமிலி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ்க்கு எந்த ஆதாரமே கிடைக்காதனால இந்த கேஸ் அப்படியே ட்ராப்பும் பண்ணிடுறாங்க. இது ஹிஸ்ட்ரி சேனல் 18 கூட சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். இது நிறைய டாக்குமெண்ட்ரியாகவும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இதே மாதிரி மிருகத்தை நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு டைகர் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.